அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி பலன்கள் மீனராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மீனராசினருக்கு 7.5 சனி தொடங்கி உள்ளது. விரய சனி நடக்கும் காலம் என்கிறனால உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். நினைத்ததை விட செலவுகள் அதிகரிக்கும் என்கிறனால அதை சுப செலவாக்கி கொள்வது நல்லது. சொத்து வாங்கும் யோகம் உண்டு. வேலை தொழில் செய்யக்கூடியவங்க சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டால் மட்டுமே வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது, அதனால் முயலலாம். குருவின் அருள் பெறுவதும் குரு வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்தல், வீட்டில் தீமை ஏற்றி வழிபடுவது அவசியம். மீனம் தொடங்குது 7.5. அச்சப்பட தேவையா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். 20/12/2023 முதல் 6/3/2026 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் மீனராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எல்லோரையும் எளிதில் நம்பி செயல்படும் தன்மை கொண்ட மீனராசி என்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் தற்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். 7.5 சனி வரும் டிசம்பர் 20 முதல் ஆரம்பமாகுது. அடடா, 7.5 சனி இனி என்ன ஆகுமோ என்ற கவலையை முதலில் விட்டுவிடுங்க. 7.5 சனியாக இருந்தாலும் சனி பகவான் மீனராசிக்கு நல்ல பலனை தருவார். ராசிக்கு 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அதில் சனி பகவான் மறைவது நன்மையை கொடுக்கும். இதனால் தடைபட்டு பல முக்கியமான காரியங்கள் இனிதே நிறைவேறும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். பல பிரச்சனைகளை பேசியே நீங்கள் தீர்த்து விடுவீங்க. குடும்பத்துக்குள் கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் தீரப்போகுது. மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை சரி செய்யுங்க. திருமணம், சீமந்தம், காது குத்தி போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு சனி பகவான் மிக நல்ல பலனையை கொடுப்பார். ஆன்மீகவாதிகள், மகான்கள், சித்தர்களின் ஆசி கிட்டும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளணும். மகன்கள் அல்லது மகளின் கல்வி, திருமணம் ஆகியவற்றிற்கு செலவு செய்யுங்க. ஆதரவின்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் 2, 6, 9 ஆகிய வீடுகளை பார்க்குறனால வாழ்வில் பல மாற்றங்கள் உண்டாகும். சனி பகவான் உங்களின் 2ஆம் வீடான தன குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருந்தாலும் சமாளிப்பீங்க. சிலர் கடன் வாங்கவும் நேரம். கொடுத்த வகை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியது இருக்கும். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறனால பேச்சால் பிரச்சனையெல்லாம் வரலாம். சனி பகவான் 6ஆம் வீடான கடன், சத்ருஸ்தானத்தை பார்க்குறனால வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. மூத்த சகோதரர்கள் தேடி உதவிகள் செய்வாங்க. தாய் வழியில் சொத்து சேரும். நட்பு வட்டம் விரிவடையும். மறைமுக எதிரிகளை இனங்கண்டறிவீங்க. வழக்கில் திருப்பம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனையை தொடருவீங்க. வாகனம் பழுதாகி சரியாகும். பாலிய நண்பர்களாலும் பழைய சொந்தங்களானாலும் அத்துமீறி பழகவோ குடும்ப ரகசியங்களை சொல்லி ஆறுதல் அடையவோ வேணாம். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்குறனால தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முடிஞ்ச அளவு அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அடுத்தது வியாபாரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். அனுபவம் இல்லாத தொழிலில் கால் வைக்க வேணாம். புதிய சலுகைகளை அறிவித்து வாடிக்கையாளர்களை கவருவீங்க. போட்டியாளராகவே வியக்கும் அளவுக்கு லாபம் அதிகரிக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. என்றாலும் யாரை நம்பியும் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேணாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். பழைய பாக்கிகள் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். கராராக பேசி வசூலிக்க பாருங்கள். மருந்து, கமிஷன், மர வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வரலாம்.
அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். பணியிடத்தில் கம்பீரமாக இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போவாங்க. வெற்றிகள் குவியும். மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணிச்சுமை அதிகமாக தான் இருக்கும். என்றாலும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்கள் இருக்கையை தேடி வரும். சக ஊழியருடன் சலசலப்பு வேண்டாமே. தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுகிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி வெற்றி பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைப்பதாகவும், அலைச்சலுடன் பணிச்சுமையுடனும் நல்ல ஆதாயத்தை பெற வைப்பதாகவும் அமையும். மீனராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, ஆரணி படவேடு தடத்தில் ஏரிக்குப்பம் என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ யந்திர சனீஸ்வர பகவானை மகம் நட்சத்திரத்தில் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளில் இருந்து நிம்மதி கிடைக்க வழிவகை செய்யும். மீனராசிக்காரங்களுக்கு